குறிப்பாக சாலிஹ் நபியுடைய வரலாறை நம்ம படிக்கும்போது பார்க்கலாங்க. குறிப்பாக முக்கியமான ஒரு ஆயத்து வரும். 54வது அத்தியாயம் 26வது ஆயத். அது அப்ஸ்குரான்டிசம் என்று சொல்லுவாங்க. தெளிவின்மை வாதம் என்று சொல்லுவாங்க. இப்படி செய்றவங்களை வந்து அப்ஸ்குரான்டிஸ்ட் என்று சொல்லுவாங்க. தெளிவின்மை வாதிகள் என்று சொல்லுவாங்க. இதற்கு இந்த ஆயத் வந்து வலுவான மறுப்பு கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஆழமாக ததப்புர் செய்யும்போது நமக்கு இந்த படிப்பினைகள் கிடைக்குது. அப்ஸ்குரான்டிசம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவை மறைக்கிறது, இல்லாட்டி உண்மையை மறைக்கிறது. மக்களிடமிருந்து இந்த விமர்சன சிந்தனையை மறைக்கிறது. அல்லது ஆதாரப்பூர்வமான ஆய்வுகள் இருக்கும்போது, அதை மக்களிடமிருந்து மறைக்க அல்லது தடுக்க முயற்சிக்கக்கூடிய அணுகுமுறை தான் இந்த அப்ஸ்குரன்டிசம் என்பது. இதை செய்பவர்கள் வந்து அப்ஸ்குரன்டிஸ்ட் என்று சொல்லப்படுவாங்க. உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக குழப்பங்களை வந்து மக்கள் மத்தியில பரப்புறது, தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது அறிவுக்கு எதிரான மனப்போக்கை ஊக்குவிக்குபவர்கள். இப்படி செய்யக்கூடியவங்க ஹிஸ்டரியில நெறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா யார சொல்லுவாங்கன்னா, ஜோசப் டி மாஸ்ட்ரி, பிரான்சிஸ்கோ பிராங்கோ சொல்லுவாங்க. அவரது ஆட்சியை விமர்சித்தவர்கள். அடுத்தது ஆயத்துல்லா கொமைனி, சில மேற்கத்திய விமர்சகர்கள் இதை சொல்லுவாங்க. அடுத்து தாலிபான் தலைமையினர் என்று சொல்லுவாங்க, பல சர்வதேச விமர்சகர்கள். அடுத்து ஐஎஸ்ஐஎஸ், டாயிஷ் இயக்கம், இவங்கலாம் பரவலாக விமர்சிக்கப்படுறாங்க. இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஒரு அரசியல், தத்துவ அல்லது விமர்சன சொல் என்று சொல்லலாம். இந்த தெளிவின்மை வாதம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கான பெயர் மட்டும் கிடையாதுங்க. மாறாக இந்த சொல்லை பயன்படுத்தி விமர்சிக்கப்பட்ட சில வரலாற்று நபர்களும் இருக்கிறாங்க. அத நம்ம பார்த்தோம் இப்போ. "சயஅலமூன கதன் மனில் கத்தாபுல் அஷ்ர்." இந்த ஆயத் நம்ம பார்க்கலாம். நாளை அவங்க அறிந்து கொள்வார்கள், பெரும் பொய்யனும் அகந்தையுடையவன் யார் என்பதே என்று. இந்த ஆயத் ரொம்ப முக்கியமான ஆயத்துங்க. இந்த வசனம் வந்து நபி சாலிஹ் அவர்களை பொய்யர் என்று குற்றம் சாட்டிய அந்த சமூக மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் அளித்த பதிலாக இது வருது. அவங்க உண்மையை ஆராயாம தூதருடைய நோக்கத்தையே தாக்குனாங்க இல்லைங்களா? அப்ஸ்குரன்டிசம்க்கு எப்படி இது மறுப்பா ஆகுது என்றால், இதை ததப்புர் செய்யும்போது, இந்த வசனம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்குதுங்க. உண்மையான ஆதாரங்களை ஆராயாம, ஒருவருடைய நோக்கத்தை பற்றி குற்றம் சாட்டுவது வந்து சரியான ஒரு முறை கிடையாது. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது நவீன காலத்துல. தூதர்களுடைய தாவாவை அதிகாரத்துக்காக அவங்க செய்றாங்க. செல்வத்தை கைப்பற்றுறதுக்கு செய்றாங்க. சுயநலனுக்காக செய்றாங்க என்று எதிரிகள் என்ன செஞ்சாங்க? குற்றம் சாட்டுனாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும், நபிமார்கள் ஒருபோதும் பணம் வாங்குனதில்ல தாவாக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து யார் உண்மையில் பொய்யர் என்பதை பின்னர் அவங்க அறிந்து கொள்வாங்க என்ற தீர்ப்பை வந்து தன்னிடமே வைத்துள்ளான். இன்றைக்கு சிலர் பார்க்கலாம் இல்லைங்களா? அவர் தாவா செய்றதே புகழுக்காக தாங்க, வியூஸுக்காக தான், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் மார்க்கத்தை பயன்படுத்தி தனது இலக்குகளை அடையறதுக்கு பார்க்குறாரு. அவருடைய நோக்கம் அதிகாரம் தான் என்று ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவாங்க. ஆதாரத்தோடு பேசுங்கள் என்று குர்ஆன் ஒருத்தவங்களுடைய உள்ளத்துடைய நோக்கத்தை வந்து உறுதியாக நீங்க தீர்மானிக்காதீங்கன்னு குர்ஆன் சொல்லுதுங்க. உண்மை மற்றும் பொய் வந்து இறுதியில வெளிப்படும் என்று சொல்லுது. அல்லாஹ் வெளிக்கொணருவான். கொஞ்சம் டிலே ஆனாலும் என்ன செய்வான்? சரியான நேரத்துல. நமக்கு தான் அது டிலே. ஆனா சரியான நேரத்துல அவன் வெளிக்கொணருவான். இறுதி தீர்ப்பு அல்லாஹ்வுக்கே உரியது. சூரத்துல் கமருடைய இந்த 26வது ஆயத்து வந்து உண்மையை மறைச்சு, தூதர்கள் அல்லது அவங்களுடைய தாவாவுடைய நோக்கத்தை ஆதாரம் இல்லாமல் இழிவுபடுத்துறாங்கல்ல, அந்த அணுகுமுறைக்கு வலுவான எச்சரிக்கையாக இது அமைதுன்னு சொல்லலாங்க. இதுல வந்து குறிப்பாக பிரபலமாக உலகமெங்கும் சொல்லக்கூடியவர்கள் இந்த அப்ஸ்குரன்டிஸ் யார் என்றால் ஜி.டபிள்யூ.எஃப். ஹெக்கல் என்று சொல்லுவாங்க. இவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தத்துவ ஞானியுடைய இவருடைய இயங்கியல் படைப்புகள்லாம் இருக்கு. அதாவது ஆன்மாவுடைய தோற்றவியல் என்று இயங்கியல் படைப்புகள்லாம் அவர் எழுதியிருக்காரு. இவற்றை வந்து ஃபெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் மற்றும் கார்ல் பாப்பர் போன்ற சமகால மற்றும் பகுப்பாய்வு தத்துவ ஞானிகள் என்ன பண்றாங்க? வேணும்னே தெளிவற்றவை என்று அடிக்கடி விமர்சிப்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஜாக் டெரிடா. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவாங்க. இவரும் தனது சிக்கலான விளையாட்டுகள் நிறைந்த எழுத்து பாணிக்காக பரவலாக அறியப்படக்கூடிய நபர். தத்துவஞானி ஜால் சியர்ல் வந்து ஒரு முறை டெரிட்டாவுடைய முறைகளை அப்ஸ்குரான்டிஸ்மி டெரர் என்று வந்து விமர்சனம் செஞ்சிருக்கார். அடுத்தது மார்டின் ஹைடெக்கர். இவர் வந்து முற்றிலும் புதிய ஜெர்மானிய கூட்டுச் சொற்களை உருவாக்கியதற்காகவும் ஏற்கனவே உள்ள சொற்களின் வரையறைகளை தீவிரமாக மாற்றி அமைச்சதாலும் அறியப்படக்கூடிய நபர். அவருடைய பிற்கால படைப்புகளான தத்துவத்திற்கான பங்களிப்புகள், அதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பிலாசபி போன்றவற்றை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அடுத்து ஜாக் லெகான். இந்த பிரெஞ்சு சைக்கோ அனாலிசிஸ்ட் இவர். வந்து கட்டமைப்பு, மொழியியலையும் கணிதத்தையும் ஒன்றிணைச்சு பரவலாக அறியப்பட்ட புரிந்து கொள்ளத்துக்கு கடினமான மற்றும் முரண்பாடான போதனங்களை உருவாக்கியவர்.
ஃபேஷனபிள் நான்சென்ஸ்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இவரு. இயற்பியலாளர்கள் ஆலன் சோகல் மற்றும் ஜீன் ஃப்ரிக்மான்ட் ஆகியோர் வந்து ஆழ்ந்த அறிவுஜீவித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்காக கணித சொற்களை தவறாக பயன்படுத்தியதுக்காக லகானை மேற்கோள் காட்டினாங்க. அடுத்து ஹெராக்ளிட்டஸ் என்று சொல்லுவாங்க. பண்டைய கிரேக்க தத்துவஞானி, ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இவர். தனது புதிரான முரண்பாடான பொன்மொழிகளுடைய காரணமாக இவர் வந்து மறைக்கப்பட்டவர், புதிர் விடுபவர் என்றெல்லாம் என்ன சொல்லுவாங்க, செல்ல பெயர் வச்சு அழைப்பாங்க. அது இமானுவேல் காண்ட் என்று சொல்லலாம். நவீன தத்துவத்திற்கு வந்து அடித்தளமாக விளங்கிய ஒரு நபர் என்று. காண்டின் வந்து விரிவான சிக்கலான வாக்கிய அமைப்புகளின் காரணமாக ஃப்ரெட்ரிக் நிட்சே வந்து போன்ற சமகாலத்தவர்கள் வந்து இவரை நுட்பமான தெளிவின்மைவாதி என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. அது அலெக்சாண்டர் டுகென் கூட சொல்லலாம். இந்த சமகால ரஷ்ய அரசியல் தத்துவஞானி இவர். இவர் வந்து நவீன விமர்சகர்கள் மற்றும் கல்வி சார்ந்த அறிஞர்களால் பெரும்பாலும் ஒரு அறியாமைவாதியாக வகைப்படுத்தப்படுறார். அவரது நவ யுரேஷியவாதம் என்ற கருத்தாக்கம் வந்து தீவிர வலதுசாரி மேற்கத்திய எதிர்ப்பு சித்தாந்தத்தை நியாயப்படுத்துவதற்காக மிகவும் சிக்கலான மறைஞான சொற்களை எல்லாம் இவர் என்ன செஞ்சிருக்காரு, அரசியலோடு இணைச்சு பேசியிருக்கிறார். ஸோ சுருக்கமாக சொல்லணும் என்றால் இப்போ டக்குன்னு புரியும் பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப், நெத்தன்யாகு இவங்கெல்லாம் சொல்லலாம். ட்ரம்ப் மீது அவரது விமர்சகர்கள் வந்து தவறான தகவல்களை பரப்புறவர், உண்மைகளை மறைக்கிறவர், நிறுவனங்களை பலவீனப்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. நெத்தன்யாகு மீது கூட குறிப்பாக காசா போர் போது பல சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐநா அதிகாரிகள் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கூட அவரை சார்ந்து கைது வாரண்டையும் வெளியிட்டுள்ளது. இவங்களாம் இந்த அப்ஸ்குரான்டிஸ் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன்.